சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு எங்கே போனாலும் பல பேர் கேள்வி வந்து ப்ரோ நீங்கள் கதை நல்லா சொல்லுவீங்க ப்ரோ, கேம்ஸே சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ரோஸ் ஷோ போட்டாலுமே பல பேருக்கு வந்து இந்த கதகாசாமி ஷோவும் கேம் ஷோவும் தான் வந்து பெரிய விஷயமா தெரியுது இந்த காலத்து எப்பயுமே. பட் இந்த கதகாசாமி ஷோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் முன்ன மாதிரி போடுறதில்ல, சரியான இது பண்ணுறதில்ல அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி பல கேட்குறீங்க. இதில் நான் பதில் சொல்லி தான் ஆகணும். சோல்ஜராக கேட்கும் போது நான் பதில் சொல்லி தான் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ எப்படி உருவாச்சு, இது என்ன பிரச்சனை, ஏன் சரியாக போட்டதில்லை, இவங்கள ஸ்டார்டிங் எப்படி இது வளர்ந்துச்சு, இன்னைக்கே கதகாசாமி பேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிது ஆகணும். சில பர்சனல் விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இந்த கதகாசாமி ஷோ தெரியுமா? இந்த ஷோக்கு நான் முதல்ல வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாய்லர் அலர்ட். கேம் ஸ்டோரியை ஸ்பாய்லர் பண்ண போறேன், சொல்ல போறேன், அதெல்லாம் ஆட்டா இருந்துங்க அப்படின்ற மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தேன். நான் முதல்ல போட வேண்டிய சேனல் தெரியுமா? அது ஜிஎன்எஸ்ஓ ஏடிஎல்லாம் கிடையாது. நான் முதல்ல போடணும்னு நினைச்ச சேனல் எது அப்படின்னா சும்மாவே சிஜன் சேனல் இருந்துச்சு. வந்து மார்வல் டிசி கதை பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல முதல்ல மார்வல் டிசி பத்தி பேச நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனல்ல போய் ஓல்டஸ் ஃபர்ஸ்ட் குத்தினா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மார்வல் டிசி பத்தி பேச நான் தான் அப்படின்ட்டு. என்ன டைம் இன்ஃபினிட்டி வரல, இண்டியாவும் வரல, அதனால சப்போர்ட்டும் இல்லை, பெரிய எதுவுமே யாருக்குமே தெரியவும் இல்லை. ப்ரோ என்ன சேனல் ப்ரோ அது சும்மாவே எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்ம கேகே சேனல். மிஸ்டேகே சேனல் தெரியுமா? அது ஒரிஜினல் பேர் சும்மாவே செஞ்சு தான். அதுக்கப்புறம் ரீபிராண்டிங் பண்ணி கேகேன்னு மாத்தினேன். ஸோ வந்து கேகேன்னு பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வச்ச பிளேயர் கிடையாது. நான் தான் இந்த மாதிரி ரீபிராண்டிங் பண்ணிக்கணும், பேர் வைக்கணும், அந்த மாதிரிலாம் வச்ச பேர் கிடையாது. இந்த பேர் வந்து நீங்க வச்ச பேர் தான். சரியா சொன்னா கதகாசாமி அப்படின்றது ஒரு காமெடியில வந்த ஒரு கேரக்டரோட பேரு, வடிவலோட பேரு தான் கதகாசாமின்ற பேர். ஆமா இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களா? நீங்க சொல்லவே இல்லையே. ஓ என்ன கேக்குறீங்களா? சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. சரி இந்த சேனலை வந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன். ஆச்சா தம்பி ஒருத்தர் இருக்கு, அப்படி தம்பியோட சேர்ந்து பண்ணலான்னு தான் அப்லோட் பண்ணது. அப்பதான் வந்து கதகாசாமின்னு பேர் வச்சு இந்த ஷோக்கு சீஜா நான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டைம் வந்து கேம் ஸ்டோரிஸ் வந்து போடலான்னு போடும்போது ஸ்ட்ரைக் ஏதாவது வருமோ, அந்த டைம் ஸ்ட்ரைக் ரொம்ப பிரச்சனை. இப்போ அது கிளைம்னு விஷயம் இருக்குது. அப்போ கிளைம்னால டேரக்ட் ஸ்ட்ரைக் தான். ஆயுதம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க ஸ்ட்ரைக் ஏதாவது வருமோன்றதால என்ன பண்ணோம்னா ஸ்டைல் ஷோ. சரி நான் கிராஃபிக் டிசைனர் ஓகேவா, டிவி சேனல் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கேப்டன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு கிடைக்கிற கேப்பில் எனக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைமில் தான் வந்து கேம் ஸ்டைல் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பேசிலும் ஒரு கேமர் கேம் சொல்கிறது என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆஃப்டர் ஸ்டைலில் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பிரச்சனைனா அதில் வந்து பயங்கரமான வேலை. முதல்ல ரெக்கார்ட் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து ஆஃப் டைமில் போய் ரன் எடுக்கணும். என்ன பிரச்சனை, ரன் போடுறது பெரிய விஷயம். அந்த டைம் என்கிட்ட இருந்து ஒரு கேமிங் பிசிலாம் கிடையாது. மீடியமான ஒரு ஆவரேஜான ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு பிசி தான். பிஎஸ் ஏதாவது இல்லையா, அந்த கேம்ஸ் தான் ஆட முடியும். அதில் போய் ரன் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சது கதை. ராத்திரி போட்டு காலை ஏஞ்சி பார்ப்பேன். அது அப்போதான் வந்து பாய் தான் ஓடிந்திருக்கும். ஏன்னாச்சு அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டிலே ஆச்சு. அப்போ அந்த காட் ஆஃப் வார் கேம் ஸ்டோரி, ரெசிடென்ட் ஈவில் 7 ஸ்டோரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அடா போங்கடா ஸ்லைட் ஷோலாம் போட்டால் டைம் ஆகுது, ஸ்லைட் ஷோ வேடா அப்படியே எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கட் சீன்ஸை எடிட் பண்ணி போட ஆரம்பித்தேன். அது நிறைய பேர் ரீச் இருந்துச்சு. நிறைய பேர் ப்ரோ இது நல்லா இருக்கு ப்ரோ, இதே மாதிரி போடுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. தொடர்ந்து போட ஆரம்பிச்சேன். அப்பதான் பல பேர் வந்து இந்த கேமோட ஸ்டோரி கதகாசாமி. பட் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா என் பேரே கதகாசாமி நினைச்சுக்கிட்டு பல பேர் அதை ஷார்ட்டா கேக்கேன்னு கூட ஆரம்பிச்சிங்க. என்ன கேக்கே கதகாசாமி சொல்ல ஆரம்பிச்சிங்க. ஸோ அதன் பிறகுதான் நான் பேர் ஓகே மக்களே கூடமும் நமக்கு என்ன அது நல்லா இருக்கு அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸுக்கு நல்ல கிரேஸ் இருந்துச்சு. பல பேர் வந்து ஷோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பல பேர் வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. வியூஸ் நல்லா போச்சு, நல்ல ஒரு இது இருந்துச்சு, நல்ல ரீச் இருந்துச்சு. தமிழ் கேமிங் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த கேம் பாருங்கன்ட்டு லைவ் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த ஷோ பாருங்க அப்படின்ட்டு. தமிழ் கேம் முக்கியமானவங்க. எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு விஷயம் ஒன்று ஆசைப்பட்டு செய்கிறோம்னா அதை முடிஞ்சது மெருகேற்றுவேன். இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. இது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடியோட குவாலிட்டின்றது கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது. முதல்ல சைட் ஷோ, அப்புறம் வந்து சும்மா கட் சீன்ஸ், அதுக்கப்புறம் நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதன் பிறகு கேரக்டர்ஸ் டப் பண்ண ஆரம்பிச்சேன். GTA Vice Cityல வந்து சில கேரக்டர்ஸ் டப் பண்ணி இருந்திருப்பேன். சில கேரக்டர் வந்து அது பேசுறது ஜாலியாக இருந்துச்சு. அதை வாயில சொல்ல முடியுமா கடலா இருக்குமானால அது நம்மளே பேச இருக்கும் அப்படின்ட்டு GTA Vice நானே பேச ஆரம்பிச்சேன். சரியா சொல்லலாம் லாயரோட வாய்ஸ் இது நல்ல ஐடியா, உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா. டாமியோட வாய்ஸ் நானே பேச ஆரம்பிச்சேன். கடை செட் ஆச்சு. வாயை மூட்டு கம்முன்னு உட்காரு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அதன் பிறகு பல பேர் GTA பத்தி போடுங்க, GTA சாண்டர்ஸ் போடுங்கன்னாங்க. GTA சாண்டர்ஸ்லயும் அதே மாதிரி நானே மெமிக்ரி பண்ணி பேச ஆரம்பிச்சேன். நல்லா ரீச் இருந்துச்சு. இதே ஊருக்கு முன்னாடி வந்தான் பாரு என்ன சொல்லணும். GTA 5லயும் வந்து சில கேரக்டர்ஸ் நான் பேசினேன். அப்புறம் தம்பி பேசினா, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தங்கச்சி பேச வச்சேன் அப்படின்ட்டு அது வந்து டப்பிங் அப்படி பண்ற மாதிரி மாறிச்சு. நீ என்ன அவ்வளவு காசு வச்சிருக்கியா என்ன?
அவனுக்கு கேட்குற பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதன் பிறகுதான் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது கிரேட்டோஸோட வாய்ஸ். சரியா சொன்னா காட் ஆஃப் வாரோட ஒரு கேம் போட்டிருந்தேன், அது டப் பண்ணி போட்டிருந்தேன். அப்போலாம் ப்ரீமியர் தான் பண்ணுவேன், அப்லோட்லாம் கிடையாது, ப்ரீமியர் தான். ப்ரீமியர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் சொல்லியிருந்தாரு இல்லை நல்லா வாய்ஸ் நல்லா அப்படின்ட்டு. அப்போ தான் முடிவு பண்ணேன் கிரேட்டோஸ் வாய்ஸ் வந்து பேசணும், கிரேட்டோஸ் கரெக்டாக அதே மாதிரி பேசணும்ட்டு. வேலைக்கு போகும்போது வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது கிரேட்டோஸ் வாய்ஸை வந்து அதே மாதிரி பேசணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்ணி காட் ஆஃப் வார் 3க்கு வந்து டப் பண்ணுறதுக்கோசரம் அழகாக அதே மாதிரி பேசியிருப்பேன். அதுவும் கரெக்டாக வந்திருக்கும் கிரேட்டோஸோட வாய்ஸ் கரெக்டாக. உன் மகன் வந்துகிட்டு இருக்க தரமட்டமாக்குறதுக்காக. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷோவோட குவாலிட்டி மேல ஆரம்பிச்சுது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில கேம்ஸுக்குன்றது வரவேற்புன்றது கம்மியாயிருச்சு. சரியா சொல்லலாம் மேக்ஸ் பென் பயங்கரமான கேம். உங்களே மேக்ஸ் பென் கேம் கோசரம் நான் வந்து 1 மாசம் கிட்ட வேலை செஞ்சேன். ஏன் அப்படின்னா மேக்ஸ் பென் வந்து கிராஃபிக் நாவல் மாதிரி. நீங்க வந்து காசு சொல்லும் போது அந்த கிராஃபிக் நாவல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து நம்ம தமிழ் டெக்ஸ்ட் கொடுத்து அப்படி பண்ணேன். என்ன பிரச்சனை 1 மாசம் வேலை செஞ்சுமே அது சரியா போல, நிறைய பேர் ரீச் ஆகலை. அப்புறம் ஓரளவு காண்டாடி போங்கடா நாடா இதுவுமே ரீச் ஆக போங்களான்ட்டு டிப்ரெஷன் உட்கார போதுதான். அப்பதான் தோணுச்சு புது ஷோஸ் நம்ம ஏன் வந்து ஒரு கதை மட்டும் சொல்லணும், நம்ம கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் புது ஷோ ஆரம்பிச்சேன். அதான் வந்து குறியீடு கதைசாமி. நான் அதே குறியீடு கதைசாமி பேர் வச்சேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. கதை கதைசாமி கேன்னு வரதுனால கேன்னு கூப்பிடுறாங்க. இதை வந்து பேரை மாத்தினோம்னா நல்லா இருக்காதுனாலதான் அதே கேன்னு முடிக்கிற மாதிரி குறியீடு கதைசாமி வச்சிருந்தேன். காலக்கோடு கதைசாமி, கலாய் கதைசாமி, கம்பேரிசன் கதைசாமி, காமிக் கதைசாமிலாம் ஷோ வச்சிருந்தேன். காமிக் கதைசாமி ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு ஷோ. ஏன் காமிக் கதைசாமி பிடிச்ச ஷோ அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலி நான் ஒரு காமிக் ரீடர். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 200 காமிக்ஸ் மேலே நான் வச்சிருக்கேன். மார்வல் டிசியை தாண்டி பல காமிக்ஸ் நான் படிக்கிறேன், இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கேன். மாசம் அமௌண்ட் கொடுத்து புக்ஸ் ஆகி தான் இருக்கேன். எனக்கு வந்து காமிக்ஸ் பற்றி பேசணும்னு ஆசை. ஏன்னா எப்படி வந்து மூவிஸ் பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி காமிக்ஸ் பற்றி பேசணும் ஆசை. முன்னாடி சொல்லியிருப்பேன் சேனல் தெரியுமா, இந்த சேனல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண மெயின் காரணமே மார்வல் டிசியை பற்றி பேசணும் அப்படின்றதுனால தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வெறும் காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம். ஏன்னா நான் ஒரு கிராஃபிக் டிசைனர்ன்றதுனால எனக்கு அனிமேஷன் தெரியும், கிராஃபிக் டிசைன் தெரியும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பக்காவாக தெரியும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து அப்போ அனிமேஷன் கற்றுக்கிட்டு இருந்தேன், அனிமேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஆஃபீஸில் வந்து அனிமேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஏன் அனிமேட் பண்ணி பண்ணக்கூடாது இப்படின்னா அந்த டைம் நிறைய பேர் காமிக் ஷோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு காமிக் ஷோ சும்மா வந்தாரு போனாருன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டர்ஸ் அனிமேட் பண்ணி அந்த கேரக்டர் அனிமேட்டட் ஷோ மாதிரியோ மோஷன் காமிக்காக கொடுக்கணும் அப்படின்ற என் ஆசை. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த ஷோவில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் கட் பண்ணி அந்த ஒவ்வொரு கேரக்டரும் கட் பண்ணி அதை அனிமேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. கடுப்பாயிரும் போங்க அப்படின்றாலும் செம்ம கடுப்பாயிரும். பட் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் எவனும் சப்போர்ட் பண்ணல. ஒரு குறிப்பாக சொன்னா லாபம் இருக்கு. இதை உள்வரின் காமிக் போட்டேன், எவனுமே சப்போர்ட் பண்ணல. அது ஏன் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸே உட்கார ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்ட ஸ்பைடர்மேன்ல சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேம்ஸ்ல சப்போர்ட் ஒரு காமிக் சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் மார்வல் படுத்து விட்டேன், அதுக்கப்புறம் எது பரவாயில்ல விட்டு விட்டேன். அப்படியே சரி ஓகே ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ. பட் இப்போ ஏன் வந்து முன்ன மாதிரி காமிக் பண்றது இல்லை, ஏன் இந்த மாதிரி ஷோஸ் பண்றது இல்லை அப்படின்னா அது முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு எடுக்கிற டூரேஷன் தான். ஃபுல் டைம் யூடியூப் பண்றதுனால இதுல இருந்து காசு ஏர்ன் பண்ணி ஆகணும். ஒரு காமிக் சாங் டப்பிங் பண்ணி பண்றேன்னா எனக்கு 1 மாசம் இல்ல அது பண்றதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகுது அப்படின்னா அந்த ஒரே ஒரு வீடியோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், யூடியூப்ல வந்து பேசலாம் காசு வராது, உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல வந்து இந்தா போ அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பான். அது வர காசை வாடகை கொடுக்கறதுக்கும் எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே போயிட்டு இருக்கு. ஓகே இங்க இதுக்கு அப்புறம் தான் 3 லட்சம் கடலாம் அடிக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நான் அப்படியே உட்காந்து ஃபுல்லா டப்பிங் பண்ணி பண்ணிருந்தேன் அப்படின்னா நான் கையில காசு இல்லாம நான் நக்கிட்டு போக வேண்டியது. அப்புறம் என்ன பண்ண முடியும், இது ஒரு பிரச்சனை. இன்னும் டப்பிங் ஆர்டிஸ்ட் முன்ன இருந்த குவாலிட்டின்றது வேற. போல வயசு எது பாருங்க, அது நான் ஒருத்த தான் டப்பிங் பண்ணி பேசியிருப்பேன். ஒரே ஆள் தான் வந்து டாமி அப்படின்ட்டு நானே தான் வந்து மெமிக்ரி பண்ணி பேசியிருப்பேன். அப்புறம் ஷோஸ் போக பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வாய்ஸஸ் மல்டிபிள் வாய்ஸ் ஆக்டர்ஸை கூப்பிட்டு பண்ண வச்சிருப்பேன். கூட இருந்தவங்களே அதை பேசி பண்ண வச்சிருப்பேன். அது வந்து குவாலிட்டி மாறிடுச்சு. திரும்ப நான் வந்து நான் டப்பிங் பண்ண அப்படின்னா அது வந்து நல்லாவும் இருக்காது. நான் ஒருத்தனால தான் பேசுறேன்னா அது எப்படி நல்லா இருக்கும். சீரியஸான சீன்ஸோட சீரியஸான அழகே கெடுத்து விட்டுரும். இப்படி குவாலிட்டி இல்லாமல் பண்றதுக்கு வெறும் நரேஷன்லேயே போயிடலாம் அப்படின்னால தான் வந்து நரேஷன்லேயே பண்ணியிருப்பேன். நீங்க பல பேர் ஆர்டிஆர் கேட்குறீங்க, ஆர்டிஆர் 2 போன்ட்டு. ஆர்டிஆர் 2 குவாலிட்டியாக பண்ணோம், அந்த பழைய ஸ்டைலே பண்ணோம்ன்றனால தான் என்னால் ட்ரை பண்ணிட்டேன். உங்களால் முடிய மாட்டேங்குது, உண்மை முடியல. டப்பிங் வாய்ஸ் கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள முடியாமல் போயிருது. 10வது காப்பி அடிச்சிட்டு டே நான் கஷ்டப்பட்டு ஆர்டிஆர் போட்டேன்டா, போட்ட உடனே காப்பி அடிச்சிட்டா நல்லா பண்ணுறது நாடு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு சிவிஸ் வந்துச்சு போல. நான் போடும்போது 10வது இருந்துச்சு. ஆர்டிஆர் 1 கதை போடும்போது 10வது இருந்துச்சு. நான் உண்மையிலே போட்டுட்டு நான் அப்படியே மனசு எக்ஸைட்டேன். இதுக்கா இத்தனை வருஷம் நீங்க கேட்டீங்க. உண்மையிலே ஆர்டிஆர் 2 பார்த்தீங்கன்னா மேரேஜ்ல நம்ம சோல்ஜர்ஸ் மேரேஜ் வந்திருந்தாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஆர்டிஆர் 4 எழுதி கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கேட்குறீங்க, இதை வந்து வெறும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போடக்கூடாது, நல்லா பண்ணணும், நல்லபடியாக பண்ணணுன்ட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோதான் வியூஸ் வருமா அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க, ஒரு லட்சம் வியூஸ் போச்சு. ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ்பா.
சரி ஓகே ப்ரோ பண்ணு ப்ரோன்னா உங்களே பண்ணணும்னு ஆசை தான், நல்லா குவாலிட்டியாக பண்ண ஆசை தான். பட் அதுக்குன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்றுமே இல்லை. சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் சேனல்ஸ் இருக்கும், 1 மில்லியன் வியூஸ் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தான் போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவாங்க, 2 வீடியோ போடுவாங்க, அவ்வளோதான். இல்லை மாதத்துக்கு 4 வீடியோ போடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு இதுலேயே அமௌண்ட் அவங்களுக்கு வந்துடும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கொண்டு போயிடுவாங்க. பட் இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா வர்ற வியூஸ்ன்றது வெறும் 50,000 கம்மி கீழே தான் வரும். வெறும் 50,000 வியூஸ் வந்துச்சுன்னா அது எவ்வளோ காசு வரும் நினைக்கிறீங்க? இதோ இந்த மேக்ஸ் பென் கேம் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் பென் கேம் பார்த்தீங்கன்னா வந்து 20 கடன் பண்ண எவ்வளோ வரும்? 1730 2000 ரூபாய் 1709 1700 ரூபாய், அவ்வளோதானே? 1700 ரூபாய் தான் வரும் ஒரு வீடியோ. நான் மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா இந்த 1500 ரூபாய் வச்சு வாடகை காட்ட முடியாது, சோறு தின முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்க சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போனா 1500 ரூபாய்க்கு சம்பாதித்து போவீங்களா? அங்கே அதுதான் சொல்லுங்க. 1000 சம்பளத்துக்கு போவீங்களா? ஓகே, மாசம் 4 வீடியோ போறேன் வச்சுங்களேன், வாரத்துக்கு ஒரு வீடியோ 4 வீடியோ போறேன் வச்சுங்களேன், 1500 1000 எவ்வளோ ஆகுது? கணக்கு போட்டு பார்த்தா வெறும் 6800 தான் வரும். ஆக்சுவலி $100 வந்தாதான் அவன் காசே கொடுப்பான் வீட்டுல, தெரியுமா? $100 கம்மியா இருந்தா காசே வராது. இப்படி யாராவது வாய்க்கு வைத்துக்கும் இல்லாம எவனாவது ஒருத்தன் உட்காந்து பண்ண முடியுமா? இது பண்ண முடியுமா? நான் ஆர்டர் ஒன்று கதை போட்டேன், அந்த டைம் காப்பியஸ் கிளைம் பண்ணிட்டானுங்க. கிளைம் பண்ணா பண்ணிட்டா அப்படியே பிரைவேட் போட்டு நாளைக்கு வந்து பாத்துங்கன்னு போட்டேன். அதுக்கு ஒரு கீழே கவனம் பண்ற. அப்படி ஏன் காசு அழிகிறீங்க? காசு இல்லாம ஃப்ரீயா போடுங்களேன். எப்படி? நான் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், நான் உழைப்பா ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? அந்த காசு இவர் கொடுப்பாரா? தம்பி கேட்டு திருப்பி கொடுப்பாரா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனையாலையும் இந்த அளவுக்கு சொல்றது உழைப்பாலையும் சப்போர்ட்டே இல்லாதனாலையும் தான் நான் வந்து அந்த கேம் சொல்லி கதை நான் போடல. இது மட்டும் இல்லாமல் பர்சனல் ப்ராப்ளம் சரியாவே இருக்கு. ஓகேவா? சப்போர்ட்டும் கிடையாது, டீமும் கிடையாது. ஆக்சுவலாக நான் முன்னாடி அங்கே பழசா இருக்கும்போது இது சரியா வியூஸ் போனதுனால அந்த ஷோ கட் பண்ண சொல்லிட்டாங்க, கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் போய் போட முடியாமல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தனிச்சா ஆரம்பிக்கும் போதே நான் திரும்பி கொண்டு வந்த மெயின் காரணம் வேற யாருக்கும் இல்லை, சோசா உங்களுக்கு மட்டும்தான். இந்த ஷோ கேட்குறீங்க, ஸ்டோரி கேட்குறீங்கனால மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் ஷோ நான் கொண்டு வந்தேன். இப்போ இந்த ஷோ ரன் பண்ணுறது மெயின் காரணமே உங்களுக்கு மட்டும்தான். நீ கேட்ட உனக்காக. பட் அதனால தான் நான் வந்து ஓகே இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இது மட்டும் கொடுத்தா போதும், இதுக்கு இதுவும் கொடுத்தா போதும், இது மட்டும் சொன்னால் போதும், கதையை கடை சொல்லிட்டு போயிடுவோம், டப்பிங்லாம் பண்ணலாம் பண்ண முடியாதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு காசு ஏன் அலையிறீங்க? ஓகே, நீங்கள் காசு அலையாதீங்க, யார்ட்டையும் காசு வாங்காதீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்கள் காசு வாங்காதீங்க, ஒரு நாள் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, காசுலாம் தனியாக வாழ்ந்து பாருங்க, சம்பாதிக்க வந்து பாருங்க, போல கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் பேச பண்ணியிருக்கேன், 3 மாதம் சம்பளமே எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். யூனிஸ் ஆரம்பிச்சுட்டு வெளியே வந்துட்டு எனக்கு தெரியும் வலி, காசு வலி என்ன அப்படின்ட்டு சிரிப்பேன், சித்தா இருப்பேன். உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் தெரியும். அதான் வெளியே காட்டினா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சென்டிமெண்ட் போடுறான், சிம்பத்தி கிரியேட் பண்றான்னு. அதுக்கு வேணாம், உங்களோட சிம்பத்தி என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்கும்? உண்மை இல்லை. நான் வீடியோ போட்டா வியூஸ் பண்ணா யூடியூப் காசு தர போறான், அது யூடியூப் ஆட் பண்ணி போது காசு தர போகுது. சிம்பத்தி கிரியேட் பண்ண எனக்கு கிடையாது, காசை கொடுக்க போறீங்க? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுதான் மெயின் காரணம். ஏன் காசை நான் முதல்ல நான் பண்ணேன், இப்போ முன்னமா டப்பிங் பண்ணுறது இல்லை, ஏன் ரொம்ப டிலே எடுத்து பண்ணுறேன்றதுக்கு மெயின் காரணம் இதுதான். ஒன் டைம் நான் போதண்டா சாமி முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதே வேணாம் கதையை போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் டேஸ்கானுக்கு சொல்லியிருப்பேன். பட் திரும்பவும் நான் கொண்டு வந்த மெயின் காரணம் நீங்கள் தான். தொடர்ந்து கேட்டீங்க. ஸோ சோல்ஜர்ஸோட கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க, அதை விடக்கூடாதுன்ற ஒரே கதாங்க மட்டும்தான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போயும் எனக்கு கதை போட தான் போகிறேன், வாரத்துக்கு 1 மாதத்துக்கு 2 போட தான் போகிறேன். பட் எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோ போடுறேன், வாரத்துக்கு வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணிங்கன்னா. அது சப்போர்ட் பண்ணல, சரியாக வியூஸ் போகலை, அது ஆவரேஜ் தான் போகுது, ரொம்ப டவுனில் போகுது அப்படின்னா நல்லா முடிஞ்சால் நான் பண்ண முடியும். 4 வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு வீடியோ அதை போடுவோம், அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால். ஸோ ரியாலிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க சொல்லிச்சு. சில ஆடியன்ஸ் என்ன சொல்றீங்க அப்படின்னா, புதுசாக ட்ரை பண்ணும் போது சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சொல்லி சப்போர்ட் பண்ணுவீங்க. சில பேர் வேணும்ட்டு புது கடன் போடும் போது புதுசு போடாத, பழையபடியே இரு. எப்படி பழையபடியே இருக்க முடியும்? அதே ஸ்கூலில் படிக்க முடியுமா? அதே கிளாஸ் படிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அதுவும் பேக்ரவுண்ட் மாற்ற அதுக்கு காரணம் பண்ணானுங்க. நானா பண்ணேன், என் சோல்ஜர்ஸ் வந்து வெறும் இந்த இது மட்டும் பண்ணக்கூடாது, வெறும் கேம் ஸ்டோரி மட்டும் இல்லை, கேம் மட்டும் பேசாமல் அவங்க தொழிலை முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வீடியோ போட்டேன். கேம் ஜீனியர்ஸ் அப்படின்னு சப்போர்ட் வரலதான், அதனால மன திருப்தியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கீழே வந்து இதெல்லாம் போடாத, இது பூமர் கண்டென்ட், உன் வாழ்க்கையில் வேற பண்ண இதை கத்து சாஃப்ட்வேர் கத்துட்டு போனா உங்களே 1,50,000 கிட்ட காசு வாங்குறாங்க சில இன்ஸ்டியூட்ல. அது அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரலான்னு இருந்து அது வேணான்ட்டு முட்டுக்கட்டை போட்டு தட்டுட்டீங்க. என்ன பண்றது? எனக்கு நஷ்டம் கிடையாது. இது கத்துக்காம நிறைய பேர் ஒரு ஏழை மாணவனும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஏழை மாணவனால இவ்வளவு கட்டிலாம் அவனால வந்து ஒரு இது சேரலாம் முடியாது. போட்டோஷாப் கோர்ஸோ, ஒரு ப்ரீமியர் எடிட்டிங் கோர்ஸோ, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கோர்ஸோ, ஒரு 3D அனிமேஷன், சினிமா 4D, 3ds மேக்ஸ், பிளெண்டர் மாதிரி கோர்ஸ்லாம் சேர முடியாது. பட் நான் அதை ஃப்ரீயா சொல்லி கொடுத்தேன்னா நாளைக்கு அவனுக்கு ஒரு தொழில் கிடைக்கும் இல்லையா, அவன் போய் தொழில் பண்ணுவான் இல்லையா. பட் அது வந்து நின்று போயிடுச்சு. நான் பண்றது இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்லை.
ஓகே லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ஏன் காகாசை நான் வந்து முன்ன மாதிரி போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நான் வீடியோ போடலாம். மறுபடியும் வந்து இல்லை நீ முன்னாடி போட மாட்டேங்கிறேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு போர்க்குடி தூக்குறதுனால 10 நிமிஷம் போதும் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணால் தான் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அட்லீஸ்ட் எனக்கு வியூஸ் வரல, காசு வரலன்னா கூட நல்ல கமெண்ட்ஸ் வருது அப்படின்னால வீடியோ நான் பண்ணுவேன். இதோ பரவாயில்ல. ஒரு விஷயம் பிரச்சனை என்னன்னா, நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேம்ஸ் போட முடியாது தான். ஓகேவா, கேம்ஸ் அப்புறம் கேம் என்ன பண்ண முடியாது. என்னோட பேரில் இருக்கிற என்னோட கேகே சேனலை மட்டும் வெளியே எடுத்துட்டு வந்து வீடியோ போட்டுருந்தேன். அந்த டைம் நான் என்னமோ வேணும்ட்டே நான் வீடியோ போடல, நான் காசுக்கு அலையிறேன்னு நினச்சிக்கிட்டு கேம் ஸ்டோரி போடு நீ காசுக்கு அலையிறேன்ட்டு. ஏன்டா 3 மாதம் காசு உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இதுல வேற என் கூட குடும்பத்தை கிறிஸ்டான்ட்டு பேசுறீங்க. உனக்கு வாய்க்கு ஆனா பேசுவியா? அடுத்த வாட பண்ண ஆட பேசுவியா? நீ உண்மையான தெரியும் முதல்ல உனக்கு ஒன்ன கேம் சொல்லி காசு அலைகிற. ஓகே, நீங்க தான் யூடியூப்ல ஹெல்ப் பண்ணி வேலை இருக்குல்ல, லைவ் போனா சூப்பர் சாட் பண்றீங்கல்ல, சூப்பர் இதுலயும் பண்ண முடியும்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வாழ்வாதாரத்துக்கு நான் வந்தது போய் போட்டதுக்கு அப்புறம் கேட்க சேனல்ல காசு இல்ல, சாப்பிடுறது காசு இல்ல, சாப்பிடாம தெரியுமா நாள் வேணாம். நான் பார்த்து கடுப்பாகுது கண்டிப்பா வாழ்க்கையில. சாப்பிடாம போகலடா. நீங்க வந்து கமெண்ட் பண்ணி தெரியுமா, நான் என்னமோ வந்து காசுக்கு நான் அலைகிறேன் அப்படின்ட்டு. அதான் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன் அவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் டப்பிங் பண்ண தானே. என்ன ஆயிடுச்சு இப்போ? குடியா மொழிக்கு போயிடுச்சு. தேவை கதை நான் போட்டேன். அப்புறம் என்ன உனக்கு அந்த அளவுக்கு கூட குவாலிட்டியா இருக்கணும். சினிமாவே இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிக்கிற மொக்க படத்தை கேட்குறீங்களா? முட்டை தானே குடிக்கிறீங்க. அப்புறம் என்ன ஓரா பேசுறடா? இல்ல உள்ளுக்குள்ள வலி, அந்த வலி தான் சொல்றேன். மீ தப்பாவும் இருக்கலாம். ஓகேவா, தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ஆனா உள்ளுக்குள்ள வலின்றது வேற. ஸோ இதுதான் மெயின் காரணம். நான் ஏன் கேம் சர்வீஸ் நான் பண்றது இல்லைன்றதுக்கான மெயின் காரணம். இன்னொரு சோர்ஸ்லாம் சந்திக்கிறேன். போட்டுறேன். பாய்.